Hi guys, welcome back to Manoj Vlogs. இன்னைக்கு நமக்கு என்ன பைக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா R15M கார்பன் ஃபைபர் எடிஷன் பைக் இதை நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த பைக் பார்த்தீங்கன்னா 2025 மாடல். நம்மளுக்கு இந்த பைக் யார் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் பைக் தாங்க இது. இது வேணால் இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன், பிடிச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸ் வாண்டட் காய். இந்த பைக் ஓனர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா எக்ஸ் வாண்டட் காய், பிடிச்சுன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம பைக்கோட ரிவ்யூக்குள்ளே போகலாங்களா? ஓகேங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைக்கோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். அதை சின்னதாக ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துட்டு அப்படியே நம்ம ரிவ்யூக்கு எடுத்துகிட்டு போகலாங்க. ஓகேங்க, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜின்லேருந்து ஆரம்பிப்போம். இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 155cc இன்ஜினு, சிங்கிள் சிலிண்டரு. இந்த பைக்கில் உங்களுக்கு லிக்விட் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பைக்கோட பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18.4 BS பவருமே. டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14.2 Nm டார்க் தான் பைக்கில் உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு 6 கியர் டிரான்ஸ்மிஷன் பாஸும் கொடுத்துறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக் ஷிஃப்ட்னு சொல்லி உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த பைக்கில் குயிக் ஷிஃப்ட்னு சொல்லி உங்களுக்கு ஒர்க் ஆகும். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பைக் ஓட்டும்போது அப்படியே சொல்கிறேங்க. ஓகேங்க, இப்போ பைக்கோட நம்ம ஃப்ரண்ட் லுக் பார்க்கலாம். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா பைக்கோட ஃப்ரண்ட் லுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பைக் பார்த்தீங்கன்னா ஓனர் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்லேருந்து வர வைசரை கழட்டிட்டு சின்னதாக வைசர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அப்படியே ஹெட்லேம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு LED ப்ரொஜெக்ட் லேம்ப் கொடுத்துறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் DRL கொடுத்துறாங்க ரெண்டு சைடுமே. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்பன் ஃபைபர் சொல்லிவிட்டு உங்களுக்கு டிப் பண்ணியிருக்காங்க. பார்க்குறது செம சூப்பராக இருக்குது. இந்த பைக்கோட செல்ல பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீட்டா. பைக் ஓனர் வச்ச பேர் பார்த்தீங்கன்னா சீட்டா. ஓகே, அதே மாதிரி உங்களோட பைக்கோட செல்ல பேர் இருந்துச்சுன்னா மறக்காமல் செல்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ மேலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா யமஹான்னு சொல்லி ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஸ்டிக்கரை தூக்கிட்டு உங்களுக்கு இந்த கார்பன் ஃபைபர்லேயே பார்த்தீங்கன்னா யமஹான்னு கொடுத்துருந்தாங்கன்னா செம்ம சூப்பராக இருந்திருக்கும். பட் கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யமஹான்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சஸ்பென்ஷன் பார்க்கலாம். சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் USD4 தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோஷாக் அப்சர்வ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியலாக கொடுத்துருக்காங்க. பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூ சேனல் ABS கொடுத்துறாங்க. அந்த ஃப்ரண்ட் டிஸ்க் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 280 mm டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. அதே ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 220 mm டிஸ்க் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னு சொல்லி ஒன்று பார்த்தீங்கன்னா அதுவும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 100 டயர் தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதே ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 140 டயர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவே தெரியுது. ஓகேங்க, சைடு பேக் லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணல. பழைய R15 இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த பைக்லேயும் கொடுத்துருக்காங்க. LED இண்டிகேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது. ஓகேங்க, இப்போ பைக்கோட நம்ம ரைட் ரிவ்யூக்கு எடுத்துகிட்டு போயிடலாங்களா? உங்களுக்கு பைக் ஆன் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யமஹான்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TFT டிஸ்பிளேங்க. இது பார்த்தீங்கன்னா ஓகே, உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ABS கொடுத்துறாங்க. இப்போ உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் பொசிஷன் கொடுத்துறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா நியூட்ரலுக்குன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. மேலே பார்த்தீங்கன்னா நியூட்ரல் TCS, இங்கே பார்த்தீங்கன்னா QSன்னு கொடுத்துருவாங்க. அதாவது குயிக் ஷிஃப்ட் சொல்ல பண்ணிங்களா, அது மாதிரி இங்கேயும் கொடுத்துறாங்க. உங்களுக்கு இங்கே டைம் கொடுத்துறாங்க, இங்கே RPM, இங்கே ஸ்பீடு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபியூயல் எவ்வளோ ஃபியூயல் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபியூயல் ட்ரிப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இங்கே ஒரு பட்டன் இருக்கும். அட்ராப் பண்ணிங்கன்னா கரண்ட் ஃபியூயல் எவ்வளோ இருக்குது, அப்புறம் ஆவரேஜ் ஃபியூயல் எவ்வளோ பார்த்துக்கலாம், ஓட்டிக்கலாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆவரேஜ் ஸ்பீடு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே செக் பண்ணிக்கலாம். அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஓடோமீட்டர் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரிப் 1 ட்ரிப் 2 பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பட்டன் அமுத்தினீங்கன்னா உங்களுக்கு செட் ஆயிருங்க. ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம இந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மெனு, நேவிகேஷன், அதாவது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் நேவிகேஷனில் பார்த்தீங்கன்னா 10x நேவிகேஷனில் பார்த்தீங்கன்னா இதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். மெசேஜ் நோட்டிஃபிகேஷன்ஸு, வெதரு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே பார்த்துலாங்க. மெனுவில் போனீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே செட்டிங்கு, லேப் டைமிங்கு, TCS ஆனு, TCS பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனில் இருக்குது. இப்போது சிஸ்டம் செட்டிங்கில் போனீங்கன்னா சிஸ்டம் செட்டிங் பண்ணலாம். இதில் லாக்கு, கஸ்டமைஸ் நேமு, கஸ்டமர் நேமு, நம்பர் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு R15 சொல்லி உங்களுக்கு மென்ஷனும் பண்ணிடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ப்ளூ கலரில். ஓகேங்க, எப்படியே பைக் ஆன் பண்ணலாம். ஓகேங்க, இந்த பைக்கோட நம்ம எக்ஸாஸ்ட் நோட் கேட்கலாங்களா? எக்ஸாஸ்ட் நோட்டில் செம்ம சூப்பராக இருக்குங்க. பழைய R15 இருக்கிற மாதிரி தான் எக்ஸாஸ்ட் நோட்டில் இருக்குது. பைக்கோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகேங்க, இப்போ பைக் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து ஓட்டலாங்களா? ஓகேங்க, ரோடு பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. அப்படியே நம்ம லைட்டாக க்ரூஸ் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் கியரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பார்ட்டிக்கிட்ட போகிறோம். சொன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக் ஷிஃப்டர்னு, குயிக் ஷிஃப்டர் பார்த்தீங்கன்னா உங்கள் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து 8000 RPM பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுருக்கா. அப்படி இந்த 8000 RPM தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த
குயிக் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆயிரும். அந்த ஆன் ஆனே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளச்சு பிடிக்கவே வேண்டியதில்லை. கிளச்சு பிடிக்காமலே பார்த்தீங்கன்னா நீங்கள் கியர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்க, உங்களுக்கு நம்ம செக் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு எப்படி போடணும்னு சொல்லித்தரேன். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரூஸ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும். பார்த்தீங்கன்னா கிளச்சு பிடிக்கவே இல்லை. கிளச்சு பிடிக்காமலே பார்த்தீங்கன்னா கியர் சேஞ்ச் பண்ணேன். அதே மாதிரி தாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்டு போடுற வீலுக்குமே பேக்கில் வர இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு 60 ஸ்பீடில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வீடு. பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80 வந்துட்டு இருக்க ஸ்பீடு சொல்கிறேன். இப்போ டிசிஎஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்டில் போகிற வீலுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் வீல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகி ஒரு டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, டயருக்குமே ரோடுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோலு. இந்த பைக்கில் சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த சூப்பர் பைக் இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருப்பாங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு R15 பைக் இந்த மாதிரி எம்மாவில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இந்த பற்றி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பற்றி உங்களுக்கு இன்னும் தெளிவாக உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது. 155cc தான் பைக்கு, பட் 200cc பார்த்தீங்கன்னா டஃப் குடிக்கிற பைக்கு தாங்க இது. பட் இந்த பைக்கோட மைலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 எல்லாம் எனக்கு தெரிஞ்சு கிடைக்கும். மோஸ்ட்லி எனக்கு 50-55 எல்லாம் மோஸ்ட்லி கிடைக்கும். இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,60,000 வரைக்கும் வரும் ஆன் ரோட் ப்ரைஸு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். இந்த பைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. R15 இந்த எனக்கு தெரிஞ்சு R15 வந்த பைக்லேயே இந்த R15M பைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கோட டாப் வீடியோ வேணும்னா மறக்காம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். பைக்கோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இதோ நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் உங்களுக்கு இந்த பைக்கோட ரிவ்யூவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது, ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மறக்காம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்க, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோ நான் முடிச்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பை.